எடப்பாடி தொகுதியினுடைய ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஒரு தம்பிங் விக்டரி, ஒரு ஸ்வீப், ஒரு அலை. எடப்பாடியாரே தான் வருவார். நம்ம எடப்பாடியார் வந்தாலும் பரவாயில்லன்னு எடப்பாடியாரே வரலாம். எடப்பாடியாரே வருவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடியார் தான். பழனிசாமி வந்தால் தான் நல்லா இருக்கும். பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். ரெட்டல் வந்தால் நல்லா இருக்கும். பழனிசாமி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம பழனிசாமி எங்க ஊர் தான் வரணும். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வெல்லுவாருங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்ன இந்த ரிசல்ட் நமக்கு உணர்த்துதுன்னா, ஒட்டுமொத்த சர்வேவையும் பார்க்கும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட்ல என்ன நீங்க எடப்பாடி கிட்ட எவ்வளவு போட்டி வாங்குனீங்க அப்படின்லாம் போடுவாங்க. அவன் முக்கியமான விஷயம் மேனிப்புலேட் பண்ணாதது, யாரிடமும் பைசா கொடுத்து இப்படி சொல்லுங்கன்னு சொல்லாமல் எடுக்கப்பட்ட நேர்மையான ஒரு சர்வே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று பாஜகவினர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுக அரசை வீழ்த்த வேண்டுமா இல்லையா என்ற ஒற்றை கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார். பாமக எங்க அப்படிங்கிறது வந்து அங்க ஒரு ஃபேக்டர் தான், நம்மளால மறுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்குபென்சி வேவ் இருக்கு. மக்கள் வந்து திமுகவை துடை தெரிய தயாராகிவிட்டார்கள். 2026 மட்டும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அடுத்த 15 20 ஆண்டுகளுக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்மளால கனவு கூட காண முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசு இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிஸ்டம்ஸையும் தன்னுடைய கைவசப்படுத்தி இப்படி கரப்டா இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை நீங்க வந்து சரி பண்ணாம விட்டீங்கன்னா, இது ஒரு அலார்மிங்கான ஃபேக்டர். ஸ்டில் தி கிரவுண்ட் இஸ் நாட் கிளியர். இன்னமும் மக்களிடம் ஒரு ஊசலாட்டத்தன்மை இருக்கிறது. இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாஜக கூட்டணி கருத்தில் எடுத்துக்கொண்டு, ஓகே, இதுல இன்னொரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய பெர்சன்டேஜ். விஜய்க்கு அந்த அளவுக்கு அங்க ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. எங்களுக்கு எப்பயுமே விஜய் தான். விஜய் வந்தா நல்லா இருக்கும் சார். இல்லைண்ணா விஜய் வந்தா நல்லா இருக்கும்ண்ணா. டிவிக்கு விஜய் வந்தா கரெக்டாக ரெண்டு பேரும் பார்த்தாச்சு. புதால் அவர் கூட வாய்ப்பு கொடுக்கும். ஆச்சரியமான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. என்னன்னா, ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தாங்க, ஒருவேளை அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ண விரும்பினாருன்னா நான் வந்து கோயம்புத்தூருக்குள்ளார அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் உரையாட போகிறோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் வந்து எடப்பாடி தொகுதிக்கு போய் அங்கே மக்களிடையே ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது குறித்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் கிரண். வணக்கம் துவாரகை. வணக்கம். ஸோ நம்ம துவாரகை தான் போயிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்கு துவாரகை எடப்பாடி தொகுதியினுடைய கள நிலவரம்? எடப்பாடி தொகுதியில் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எடப்பாடி தான் அங்கே ஸ்வீப். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டே நம்ம ஆன்சரை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவர் அங்கே அவருடைய தொகுதியை வந்து அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகே, இன்னொன்று ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா, ஒரு முதல்வருடைய தொகுதியும் நம்ம எடுத்திருக்கோம், ஒரு முன்னாள் முதல்வருடைய தொகுதி எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் நமக்கு வந்து கொளத்தூரில் வந்திருக்கணும். ஏன்னா ஒரு முதல்வருடைய தொகுதியில் ஒரு என்ன மாதிரியான ஒரு ஒரு எழுச்சி ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தோணும்ல, சூப்பரா ஒரு சிஎம் கான்ஸ்டியூன்சினா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம கொளத்தூரில் மிக்சடாக இருந்துச்சு. கொளத்தூர்லேயும் ஸ்டாலின் தான் இன்னைக்கு லீடில் இருக்காரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எடப்பாடி தொகுதியினுடைய ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஒரு தம்பிங் விக்டரி, ஒரு ஸ்வீப், ஒரு அலை. எடப்பாடி தொகுதியை ஒரு முதல்வர் தொகுதி போலவே ஒரு முன்னாள் முதல்வருடைய தொகுதியும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கொளத்தூர்லையாவது நம்ம நிறைய விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது. அப்படி கூட இல்லாமல் அந்த தொகுதியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும். நம்ம இந்த ஒரு கொஸ்டினுமே கேட்டிருந்தோம். அதாவது விஜய் வர்றாரு புதுசாக, அவர் கண்டெஸ்ட் பண்ண போறாரு 2026. ஸோ அவருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தோம். ஆனால் மக்கள் சொன்ன பதில் என்ன, வரட்டும், அவர் வந்து என்ன பண்ண போறாரு, எங்களுக்கு எடப்பாடி வந்ததே ஓகே தான், அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு இந்த தொகுதிக்கு. இன்னொன்று, எடப்பாடி அப்படிங்கிற அந்த ஊரை உலக ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு. நாட்டில் யாருக்கு கேட்டாலும் எடப்பாடி எடப்பாடி எடப்பாடின்ட்டு அந்த ஊரை வந்து ஃபேமஸ் ஆக்கியிருக்காரு அவர். கரெக்ட். ஸோ நம்ம சில கேள்விகளை முன் வச்சு தான் இந்த சர்வேவை நம்ம முன்னெடுத்திருக்கோம். அந்த கேள்விகளை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எம்எல்ஏவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது 69% சிறப்பு என்று, முன்பு சிறப்பு என்று 11%, பரவாயில்லை என்று 12%, சரியில்லை என்று வெறும் 8% தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட 70% வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓவராலா பார்த்தா அந்த தொகுதியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே உயர்த்தி இருக்கிறாரு. எடப்பாடிக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செஞ்சிருக்காரு. புதுசாக வந்தப்பெல்லாம் ரிங் ரோட்லாம் போட்டாரு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எடப்பாடி பொறுத்தவரை எங்களுக்கு எங்க தொகுதிக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்கிறார், எந்த குறைபாடும் இல்லை. தொகுதியில நிறைய நலத்திட்டங்கள், குறிப்பா சொல்லணும்னா இந்த 5 ஆண்டுகளும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாம, நிறைய பேர் கூட அது ஒரு குற்றச்சாட்டா சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் போயிட்டு அவருடைய வீட்டிலேயே இருக்காரு, சேலத்துல தான் அவரை போய் பார்க்க வேண்டியது இருக்கு, அவருடைய சொந்த ஊர்லேயே போயிருக்காருன்னா அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா அவர் இந்த 4.5 ஆண்டுகளில் எந்த ஒரு நிகழ்ச்சி லோக்கலில் நம்ம விசாரிச்சாலும் அந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் போயிருக்காரு. ஒரு முன்னாள் முதல்வர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், இந்த மாதிரியான எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் சின்ன சின்ன கோவில் திருவிழாக்கள் தொடங்கி சில பர்சனலான சில வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், திருமணங்கள்,
ஈமச் சடங்குகள் என்று அவர் கலந்து கொள்ளாத நிகழ்வே இல்லைங்கிற அளவுக்கு லோக்கல்ல ரொம்பவே அவர் வந்து எல்லா இடங்களிலும் போய் வந்திருக்காரு. இது ஒரு குட் லெசன்னு சொல்லுவேன். ஏன்னா பொதுவா இந்த ஒட்டுமொத்த சர்வேவையும் பார்க்கும்பொழுது நிறைய பேர் கீழே கமெண்ட்ல என்ன நீங்க எடப்பாடி கிட்ட எவ்வளவு பொட்டி வாங்குனீங்க அப்படின்லாம் போடுவாங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, எடப்பாடி கிட்ட பொட்டி வாங்குறது, ஸ்டாலின் கிட்ட பொட்டி வாங்குறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்ம சொல்லிட்டு ஓப்பனாவே பண்ணலாம். இங்க யாருக்கும் பதில் சொல்ல போக வேண்டிய அவசியமே யாருக்கும் கிடையாது. நம்ம ஆடியன்ஸ் பாக்குறாங்க, ஆடியன்ஸ்க்கு நம்ம உண்மையை சொல்லணுங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய நோக்கம். நம்ம முதல் சர்வே ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், கொளத்தூர்ல ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம எல்லோருக்கும் தெரியும் அங்க ஸ்டாலினுக்கு ஃபேவரா தான் இருக்கணும். பட் ஏன் நம்ம கொளத்தூர் பண்ணோம்னா, we want to start with CM constituency. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கூட கேட்டாங்க, என்னங்க இது வந்து திமுக கிட்ட ஆதரவா போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு ஆதரவா போடுறோங்கிறது இல்லை, என்ன கள நிலவரம்ங்கிறத சொல்லணும்னு நினைச்சோம். அதனாலதான் இமீடியட்லி நம்ம என்ன பண்ணோம்னா, முன்னாள் முதல்வர் கூடுதலாக நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய தொகுதிக்கு போலான்னு பார்த்தோம். அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய பாடமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் எதிர்கட்சியா இருக்கும், ஒரு பொலிட்டீஷியன் வந்து எப்போதும் அந்த மக்களோடய இருக்கணும். அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு தகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். மீண்டும் அவரே வருவார், எங்க தொகுதிக்கு அவர் தான் ஜெயிப்பார். உங்க ஓட்டு என்னைக்குமே எங்க எடப்பாடியா இருக்குதா? கண்டிப்பா அவர் தான், கண்டிப்பா அவர் எடப்பாடி அவர் தான், 10% அவர் தான். நம்ம பழனிசாமி எங்க ஊர் சார் வரணும். இந்த குவாலிட்டியை நான் வந்து யார்கிட்ட பார்த்திருக்கேன்னா, விஜய் பாஸ்கர் சார் பார்த்திருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, இப்ப கூட அவருடைய ஒரு வீடியோ பார்த்தா 2-3 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ போகும்போது நொங்கு வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா KT ராஜேந்திர பாலாஜி வந்து எல்லாருக்கும் கடலை வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது என்ன, நான் SP வேலுமணி அவர்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு, தொண்டாமுத்தூர்ல வந்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து சின்ன காது குத்து ஆமா போவாரு, டான்ஸ் ஆடுவாரு, வள்ளி கும்மி ஆடுவாரு. அவருடைய என்னன்னா, அவங்களுடைய ரூட்ஸை வந்து ஹைட் பண்ணிக்க விரும்புறதே இல்லை. ஓகே, அந்த மாதிரி இந்த தொகுதியை பொறுத்தவரை இவர் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன்ங்கிறதுக்கான இன்னொரு உதாரணமாக நான் இதை பார்க்குறேன். என்னன்னா, எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட ஒரு பொது வாழ்க்கை, நிறைய விமர்சனங்கள் அவரை சந்திக்காததே கிடையாது. நம்மளுமே எவ்வளோ விமர்சிச்சிருக்கோம். முரண்பட்ட கருத்துக்கள் இருந்துன்னா அதை சொல்லணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமும் கூட. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர்தலுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையே என்னன்னா, திமுக வேணுமா வேணாமா. அதிமுக வரணும் வரல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் கிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து வைக்க விரும்பக்கூடிய கேள்வி அதுதான். கரெக்டா? இப்போ சீமானும் போயிட்டு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு மாற்றம் வேணுங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக வேணாம், அதிமுக வேணாம், காங்கிரஸ் வேணாம், பாஜக வேணாங்கிறாரு. பட் அவருடைய குரல் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாசிசமும் வேணாம், பாயசமும் வேணாம், பாஜகவும் திமுகவும் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம். ஸோ அவங்க எங்கேயுமே என்ன சொல்லவே இல்லை, இது வரைக்கும் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு 2 கட்சிகள் 2 திசையில் நிற்கிறாங்க. இது ஒரு 4 முனை போட்டின்னு எடுத்துக்கிட்டா, மக்கள் பிரதானமாக வாக்கு செலுத்த போகிறது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான். ஸோ திமுக பிளஸ் காங்கிரஸா, அதிமுக பிளஸ் பாஜகவா, இதுதான் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரைமரியான கொஸ்டின். இந்த கொஸ்டினுடைய அவுட்கம் என்னவாக இருக்கும்னா, திமுகவை வீழ்த்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான். நான் அதனால தான் அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன், லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பேசும்போது சொல்லியிருப்பேன். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று பாஜகவினர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுக அரசை வீழ்த்த வேண்டுமா இல்லையா என்ற ஒற்றை கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். திமுக அரசை வீழ்த்துவது என்பது அவசியமா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு வேர்டிக்டா நான் இதை பார்க்கிறேன். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வெல்லுவாருங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்ன இந்த ரிசல்ட் நமக்கு உணர்த்துதுன்னா, கடந்த முறை அவர் வாங்கிய வாக்குகளை விட ஒரு ஓட்டாவது கூட வாங்குவார். இல்ல, அது அடுத்த கேள்வி அதான் நம்ம வச்சிருந்தோம். மீண்டும் அவருக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என்று 74% மக்களும், இல்லை என்று வெறும் 15% மக்களும், கருத்தில்லை என்று 11% மக்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 74லாம் ஹியூஜ் நம்பர்ஸ். என்னது வரைக்கும் ஆமா, இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, பாமக இன்னும் எந்த சைடு கூட்டணி அப்படிங்கிறதே அறிவிக்கல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாமகவும் இன்னும் இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த தொகுதியில கண்டிப்பா ஸ்வீப் தான் எடப்பாடி. இல்ல, லாஸ்ட் தடவை அவர் வந்து தனக்கு எதிராக போட்டிட்டு எல்லாருடைய டெபாசிட்டையும் அவர் காலி பண்ணிட்டாரு. இந்த முறையும் டெபாசிட் வாங்குச்சு. ஓகே, ஸோ இந்த முறை எனக்கு தெரிஞ்சு பாமக பிளஸ் அதிமுக பாஜகங்கிற ஒரு அலையன்ஸ் வரும்பொழுது இந்த முறை யாருக்குமே டெபாசிட் கிடைக்காத அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் பதிவு செய்யலாம். ரெண்டாவது, பாமக எங்க அப்படிங்கிறது வந்து அங்க ஒரு ஃபேக்டர் தான், அது நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா அங்க வந்து பார்த்தேன் அப்படின்னா, அதிகமாக வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அங்க பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்களுக்கு அடுத்து வன்னியர் சமூக மக்கள், அதே மாதிரி செங்குந்த முதலியார் சமூக மக்கள், கவுண்டர் சமூக மக்கள். இந்த கவுண்டர்ஸ்ல என்ன ஒரு இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னா, அங்க பார்த்தீங்கன்னா வன்னிய கவுண்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கொங்கு வேளாள கவுண்டர் 2 பேருமே இந்த கவுண்டர் பட்டம் போட்டுப்பாங்க. பட் இன்டர்செக்ட்குள்ளார தனித்தனியா பிரிஞ்சிருப்பாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, இவங்களுடைய பெண் கொடுப்பது எடுப்பது இந்த வழக்கங்கள் வேற, அவங்களோடது வேற. பட் ஸ்டில் ஆன் த ஹோல் பார்த்தோன்னா அது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கவுண்டர் சமூகத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ இது எல்லாமே அங்கே ஒர்க் ஆகுது. ஸோ பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கி கணிசமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம். அஃப்கோர்ஸ் சேலம் எல்லாமே பார்த்தோன்னா, என்னதான் வீரபாண்டி ஆறுமுகம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருந்தார் அது இதுன்னு சொன்னாலும், அதையெல்லாம் தாண்டி வீரபாண்டி ஆறுமுகம் இருக்கும் பொழுதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோட்டையாகத்தான் இருந்திருக்கு. அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது கூட பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ பாராளுமன்றம், சட்டமன்றம், இன்னும் சொல்லப்போனால் கிளை கழகத்திலிருந்து அவருடைய பயணத்தை தொடங்கியவர். அவருக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்
நான் வந்து பிரச்சார நிபுணர், தேர்தல் நிபுணர் அப்படின்லாம் போயிட்டு யாராவது ஒருத்தங்க ஒரு பிரசன்டேஷன் எடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வைத்தால் 10 நிமிடத்துக்குள்ளாக அவரால் என்ன சொல்லிட முடியும்னா அதனுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி சரியா தப்பா, அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டா இல்லையா. இப்போ நம்மளே இந்த பிரசன்டேஷன் கொடுக்குறோம், இந்த பிரசன்டேஷனுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பா அவருக்கு அவருடைய தொகுதியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலை இருக்குதுங்கிறது தெரியும். பட் அதையெல்லாம் தாண்டி அந்த மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் இருக்குது. அது என்னன்னா, இந்த முறை நாம தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ முதல்வராக வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வேறு ஒருவருக்கு வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கே என்ன பண்ண மாட்டாங்க, நகர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அது அந்த கிரவுண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க இன்னொரு கேள்வி நமக்கு என்ன வருது அப்படின்னா, திமுக சேலத்தை குறி வச்சு காயெல்லாம் நகர்த்தலாம் பார்க்க முடியுது. இப்போ எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு எம்பி பதவி கொடுத்ததா இருக்கட்டும், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அமைச்சர் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சேலத்தை டார்கெட் பண்ணி, ஏன்னா அது ஒரு 11 தொகுதி இருக்காங்க, 11லுமே 10 தொகுதியை ஸ்வீப் பண்ணிட்டாங்க போன தடவை ஏடிஎம்கே. ஸோ அதை நோக்கி நகர்றாங்களோ திமுக? இல்ல உண்மைதான். ஏன்னா நீ சொன்னது ஒரு சரியான எக்ஸாம்பிள். போன தடவை மிகப்பெரிய அளவுல அதிமுகவுக்கு கைவிட்ட தொகுதிகள் எங்கன்னு பார்த்தோம்னா வட மாவட்டங்கள், அதை விட்டா தென் மாவட்டங்கள். ஸோ இந்த மேற்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. கோயம்புத்தூர் ஸோ அது வந்து அங்க ஒரு நல்ல ஸ்வீப் பண்ணாங்க. அதுவே ஒரு கான்ஃபிளிக்டாவே இருந்தது. என்னன்னா திரு ஓபிஎஸ் அவர்களிடம் வசம் ஒப்படைக்கப்பட்ட தொகுதிகளில் தோல்வியும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வசம் ஒப்படைக்கப்பட்ட தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றியும் பெற்றாங்க. ஸோ அந்த சைடு இன்னும் கொஞ்சம் புஷ் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க, அதுல வந்து டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸா இருக்கக்கூடிய மறவர் சமூகம் உட்பட சில சமூகங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்களால வந்து இங்க போயிட்டு எங்களால ஓட்டு கேட்கவே முடியலன்னு சில ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தது. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ கடந்த சில தினங்களாக பாமகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டைகள்லாம் பார்க்கும்பொழுது பாமகவினுடைய பிரசன்ஸ் என்பது கண்டிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு பலம் தான். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மோதல் போக்கு ஒருவேளை பாமகவில் நிலவினால் பாமகங்கிறது அங்க ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா இல்லாம கூட இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை யாரால் பதிவு செய்து விட முடியும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியால பதிவு செய்திட முடியும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். எப்படியாவது இந்த அலையன்ஸ்குள்ளார யாரை கொண்டுட்டு வரணுங்கிறதுல தீவிரமா இருக்காங்க பாமக. எக்ஸாக்ட்லி, பாமக வரணுங்கிறதுல அவர்கள் மிக தெளிவாகவும் தீவிரமாகவும் இருக்கார்கள். அதுக்கான எல்லா வேலைகளுமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவிலேயே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் டாக்டர் ஐயா இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அவர்களும் சுமூகமாக இந்த கூட்டணிக்கு வந்தால் நம்ம போட்டிருக்க நம்பர்ஸை விட எக்ஸீட் தான் ஆகுமே தவிர இதை விட குறைவதற்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் இல்லை. ஓகே, ஸோ எதிர் திசையில் யார் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நாம் எல்லோரும் நம்புவதை போல ஒருவேளை திமுக வீழ்த்தப்பட்டு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக இருக்க போகிறார். ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி என்ற காரணங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதிக்கு அறிமுகமானவர், அந்த தொகுதியில் அவருடைய முகம் தெரியாத நபர்களே கிடையாது, கால்படாத இடங்களே கிடையாதுங்கிற அளவுக்கு அவருடைய களப்பணி, இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருங்கிறத நம்மளால உணர முடியுது. அடுத்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி செயல்பாடு எப்படி என்ற கேள்விக்கு சரியில்லை என்று 63 விழுக்காடு மக்களும், பரவாயில்லை என்று 19 விழுக்காடு, சிறப்பு என்று 18 விழுக்காடு. ஸோ எடப்பாடிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பகுதி திமுக ஆட்சி பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு விதத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா 63-37, ஓகே, ஆப்போசிட்ல வந்து இந்த சிறப்பு பிளஸ் ஓரளவு பரவாயில்லைங்கிற ரெண்டுத்தையுமே நான் ஒன்னா சேர்த்துக்கிறேன். ஒரு 37% வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை ஸ்டில் லைக் பண்றாங்கன்னா அதுக்கு நான் இந்த உதாரணங்களை தான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும். ஏன்னா எடப்பாடிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ளார இருக்கக்கூடிய ரூரல் பேக்கெட்ஸ்குள்ளார ஓவராலாவே மக்கள் கிட்ட இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விதம், அது ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று சொல்லிக் கொள்வது போல ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்க எடப்பாடி தொகுதிக்குன்னு தனியா செஞ்சாங்க, அதனால அந்த மக்களுடைய மனசுல இம்பாக்ட் இருக்குன்னா இல்ல. ஓவராலா ஸ்டில் தே ஃபீல் திமுக கவர்மெண்ட்ங்கிறது வந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு அரசாங்கமாக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு இலைக்கு அவர்கள் நகரவில்லை என்பதற்கான ஒரு சான்று. இதை தான் நான் அடிக்கடி சொல்றேன். எல்லோரும் சொல்வது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்குபென்சி வேவ் இருக்கு. மக்கள் வந்து திமுகவை துடை தெரிய தயாராகி விட்டார்கள், புரட்சி செய்ய தயாராகி விட்டார்கள்னா நான் நம்ப மாட்டேன். திமுகவுக்கு வாக்கு செலுத்துவதற்கு இன்னும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். அந்த பெர்சன்டேஜ் வந்து எடப்பாடி தொகுதியிலேயே 37% இருக்கு. ஸோ எடப்பாடி தொகுதிக்குள்ளாரே 37% பொழுது அது தமிழகம் முழுவதும் ஆவரேஜ் பண்ண அது ஒரு 40 to 45 நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டில் அது வந்து என்ன கேமாக தான் இருக்கு, 50-50 கேமாக தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து நாங்கள் வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 90% வந்திருக்கணும். அப்போதான் அதை நம்ம ஒரு வேவா கருத முடியும். ஆனால் இது என்ன கிளியரா இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸ்டில் மக்களுக்கு இது எல்லாமே ஓகேங்க, எடப்பாடி சூப்பரா, ஆமாங்க சூப்பர், அவருடைய செயல்பாடு எப்படிங்க, சூப்பருங்க, ஆனா திமுக அரசாங்கம் எப்படிங்க இருக்குன்னா அதுவும் நல்லா தாங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னமும் என்ன வரல, ஒரு கன்விக்ஷன் வரல. ஸோ அந்த கன்விக்ஷனுக்கான ஒரு காரணம் நீங்க சொன்ன மாதிரி பாமக உள்ளார வந்தா அந்த கன்விக்ஷன் வரலாம், அல்லது இவர்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படிப்பட்ட ஒரு கன்விக்ஷனை, ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு இடத்தை நோக்கி இவர்களை நகர்த்தலாம். இதற்கெல்லாம் ஒரு சாத்தியம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதை தாண்டி நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சது வரைக்கும், இப்போ களத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட நம்ம எல்லா தொகுதியும் போலவே நம்ம இங்கேயுமே 100 சாம்பிள்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த சாம்பிளிங்ல ஓவராலா மக்களுக்கு திமுக அரசாங்கத்தின் மேல் பாசிட்டிவா என்ன நினைக்கிறாங்க, நெகட்டிவா என்ன நினைக்கிறாங்க, அதை பத்தி ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா? இப்போ நெகட்டிவான்னு சொல்ல போனா நம்ம இந்த 1000 ரூபாய் திட்டத்தை கூட எடுத்துக்கலாம். ஸோ மக்கள் எல்லாருமே என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் கொடுத்தோம்னு சொல்றாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திட முடியுமா? ஸோ அதாவது கிரவுண்ட்ல உள்ள மக்கள், அதாவது ஒரு பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், அன்றாட வேலைக்கு போறவங்களே அதே கேள்வி. பஸ் ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டு நீங்க திரும்ப அதே எங்களை ஓசி பஸ் திட்டம் தான் செய்றீங்க. ஸோ அந்த திட்டத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுவே கூட ஒரு நெகட்டிவா பார்க்குறோம். 1000 ரூபா போற பெருசு என்னத்துக்கு வேலை இல்லை விட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இல்லைங்கண்ணே, எங்க காசு வாங்கி தானே அவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் யாரு கேட்டாங்க? அதெல்லாம் தேவையே கிடையாது. 1000 ரூபான்னா 1000 ரூபா பணத்தை வாங்கி என்ன பண்ண போறோம்? ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டு என்ன நம்ம வேஸ்ட் தான். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும் போது எப்படி எல்லாம் பண்றது? விலைவாசி என்ன கம்மியா விற்குதா? ஸோ அப்படின்னா இந்த விமர்சனங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா தொகுதிகளுக்கும் பரவலாக போய் சேர்ந்துருக்கு. ஓகே, அதாவது திமுக ஒரு திட்டத்தையும் கொடுத்துட்டு கூடவே திட்டுறதையும் பண்றது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்கிற பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா அதே தான் சொல்றாங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, மகளிருக்கு நிறைய பண்றாருல. ஸோ அந்த பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கணிசமா இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா, மேபி இந்த தேர்தலில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இந்த தேர்தல் வாக்குறுதியா ஒருவேளை 1000 நான் 2000 ஆக்குவேன், இல்லை 1000 5000 ஆக்குவேன், 3000 ஆக்குவேன் ஏதாவது சொன்னா மேபி அது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த என்னதான் நலத்திட்டங்கள்னு நீ கொடுத்தினாலும் இந்த ரொக்கமாக கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு எப்போதுமே ஒரு தனி வேல்யூ உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்புல வந்து போன முறை கூட பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல, பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க. பொங்கல் தொகுப்பு பொருட்கள் கொடுத்தாங்களே தவிர பணம் கொடுக்கல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்துச்சு. எப்போதுமே என்னன்னா, நீ என்ன வேணாலும் கொடு, கூட ஒரு 500 ரூபாயை கொடு, ஒரு 1000 ரூபாயை கொடுங்கிற அளவுக்கு மக்களை மென்டலி டியூன் பண்ணி வச்சாங்க. இது மக்களை குறை சொல்ல போன வருஷம் திமுக அரசாங்கம் அடுத்த வருஷம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் தான் கொடுக்கல, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் கொடுத்துருவோம் அப்படின்னு மேபி சேர்த்து கூட கொடுப்பாங்க, அரியர்ஸ் மாதிரி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. என்னன்னா, இந்த முறை தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற ஒரு சூழல் 2 கட்சிகளுக்குமே இருக்குது. அப்போ திமுக என்ன பண்ணும், இந்த 1000 ரூபாய் திட்டத்தை இன்னும் 2000 3000 அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குவாங்க. அதுக்கு தான் அவங்க இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை கிடைக்காதவர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் சிறப்பு முகாம்கள் அமைக்க போறோம். ஸோ அங்கே வந்து உங்களுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 9000 ரெஜிஸ்ட்ரேஷன் பூத்ஸ் வந்து நாங்கள் அமைக்க போறோம் தமிழ்நாடு முழுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறதுனுடைய இதுவா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, திமுகவுக்குமே தெரியுது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய தேர்தல் முடிவுகளையும் நம்மளால மாற்றி அமைக்க முடியும்னா, தேர்தலுக்கு போய் பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணுன்னு சொல்லி மேலே இருந்து கீழே கொடுத்து அது கீழே இருந்து மக்கள் கிட்ட போகுதான்னு பார்த்து செக் பண்ணி தேர்தல் கமிஷனை மீறி, ஸோ இப்படியான இன்டைரக்ட் பிரைபிங்க்கு பதிலாக நேரடியாகவே மக்களிடம் நலத்திட்டம்ங்கிற பேர்ல இப்படி கொடுத்துடலாமாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நகரலாம். அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கிற மாதிரியான சர்வேஸை வந்து அவங்களும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ரிப்பீட் சர்வேஸ் எல்லாத்துலேயுமே இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது காலகாலமாக திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் பெண்கள் இருந்தாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது அப்படிலாம். மகளிர் உரிமை தொகை மூலமாக பெரும்பாலான பெண்களுடைய ஆதரவை அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னொன்று எப்போதுமே இப்போன்னு இல்லை, அதாவது நான் சொல்றது கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்தே மகளிர் ஓட்டு என்பது யாருக்கு, அதிமுக அவங்க திமுகவுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்கிறது அவங்களுக்கு ஒரு எழுதப்படாத ஒரு விதி. குறிப்பாக 1989 வாக்கில் நடந்த அந்த சட்டசபையில் நடந்த ஒரு நிகழ்வு, ஜெயலலிதா அவர்களை வந்து அவர்கள் வந்து நடத்திய விதம், அதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு விழுந்த அந்த ஒரு அடி, அதுக்கு பிறகு திமுகவுக்கு மகளிர் ஓட்டு என்பது சுத்தமாக 0 ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்ததை கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டாலின் மீட்டெடுத்திருக்காரா அப்படின்னா மீட்டெடுத்திருக்காரு. ஸோ நம்ம கிரெடிட்டையும் நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பெண்களிடம், குறிப்பாக சொல்லணும்னா இளைய சமுதாயத்தினரிடம், மிடில் கிளாஸ் மக்களிடம் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலாங்கிற ஒரு எண்ணத்தை இந்த 1000 ரூபாய் திட்டம், இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் அதுக்கு பிறகு இப்போ இந்த தோழின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல்ஸ் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் கட்டுறோம்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டத்தை எடுத்துட்டாங்க. அதை பத்தி இங்க ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ் வந்தபோது அதுக்கு ஏதேதோ விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து பெண் அடிமைத்தனம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முதல்வருடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தாலியை கழட்டி வச்சிருவாங்களா என்ன? மற்றவங்க வீட்டுக்கு மட்டும்தான் அந்த அடிமைத்தனம்லாம். என்னன்னா இது எப்போதுமே காலமாக நம்ம சொல்றதுதான். பட் எதுக்காக இதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன்னா, ஒரு அரசாங்கம் பாலிசி டெசிஷன்ஸ்ல தன்னுடைய கருத்தியலை கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பல இடங்களில் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் திரும்ப நான் யார் சொல்லுவேன்னா, தர்மபுரி செந்தில்குமார். அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய தொகுதியில் ஒரு நலத்திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது இங்க சர்ச்சு ஃபாதரியார் எங்க, இமாம் எங்க, அவர் எங்க, இவர் எங்க, இன்னைக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து செந்தில்குமார் எங்கன்னு கேட்கிற நிலைமைக்கு ஆயிட்டாரு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. மறுபடியும் போட்டியிடறதுக்கு சீட்டு கூட கொடுக்கல. இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். அதையும் நான் சொல்றேன். ஏன்னா யாருக்காவது ஒரு மருத்துவ உதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்னு போட்டாங்கன்னா இமீடியட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர். ஆனா அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயல்பாடுகளே அவருக்கு குழி பறிச்சது. ஸோ அப்ப திமுக என்னன்னா, தங்களை மிக தெளிவாக ஒரு பக்கம் பகுத்தறிவாதிகளா காட்டிக்கிட்டாலும் கடவுளை நிந்திப்பவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு எவ்வளவு பேக் ஃபயர் ஆகுதுன்னு தெரியுது. சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிட்டு உதயநிதி இந்தியா முழுக்க ஒவ்வொரு கோர்ட்டு படியா ஏற வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிய அந்த காலத்தை அவர்களால் மறுக்க முடியாது.
அது அவங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸுடைய பல தேர்தல்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு போச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சமரைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தேர்தலிலும் அவங்க கிளவரா இன்னும் இந்த தேர்தல் நெருங்க நாங்கள் கோவில்களுக்கு எவ்வளோ பண்ணோம், நாங்கள் இந்துக்களுக்கு எவ்வளோ பண்ணோம், நாங்கள் மத குருமார்களுக்கு எவ்வளோ பண்ணோம், நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆதீனங்களுக்கு இது பண்ணோம் அது பண்ணோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்டோட வருவாங்க. இந்த இடம் தான் மக்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு இடமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த தேர்தல் மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன், அடுத்த முறை மட்டும் அதாவது 2026 மட்டும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் அடுத்த 15 to 20 ஆண்டுகளுக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்மளால கனவு கூட காண முடியாது. ஏன்னா இங்கு ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் அவங்க செட்டரேட் பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் கூடுமானவரை அவங்க வாங்கிட்டாங்க, அல்லது அவங்க வாங்கினா எப்படி அந்த சிஸ்டம் பேசணுமோ பதில் ரியாக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை டியூன் பண்ணிட்டாங்க. இப்படி கரப்டாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை நீங்க வந்து சரி பண்ணாம விட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு காலில் எங்கேயோ ஒரு புண்ணு இருக்கு, அது சீழ்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த 5 வருஷம் அப்படியே விட்டுறலாம், அந்த புண்ணு அப்படியே இருக்கட்டும், நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறம் சரி பண்ணிக்கலாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து பாரதிய ஜனதா அரசு அமைச்சிடலாம், இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்திடலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த சீழ்பிடித்த தன்மை ஊறி அந்த காலையே அகற்றக்கூடிய சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்போதைக்கு செப்டிக் ஆயிருக்குன்னா உடனடியாக டாக்டர் என்ன பண்ணுவார், செப்டிக்கான இடத்த கிளீன் பண்ணி அந்த இடத்த முதல்ல குணப்படுத்தணும். குணப்படுத்தலைன்னா செப்டிக் ஆனது கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கே தெரியாமல் சீழ்பிடித்து உறுப்புகளை நீக்குவது போல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசு இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிஸ்டம்ஸையும் தன்னுடைய கைவசப்படுத்தி தான் சொல்லக்கூடியதை மட்டுமே ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக, ஒற்றை குரலாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸும் இப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய விஷயங்களையும் நம்ம பேச வேண்டியது அவசியமா இருக்கு. நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு அலார்மிங்கான ஃபேக்டர். ஸ்டில் த கிரவுண்ட் இஸ் நாட் கிளியர், த வெர்டிக்ட் இஸ் நாட் எட் கிளியர். இன்னமும் மக்களிடம் ஒரு ஊசலாட்டத்தன்மை இருக்கிறது. இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாஜக கூட்டணி கருத்தில் எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கணும், அதுல பாமக வேணுமா பாமக, தேமுதிக வேணுமா தேமுதிக, இன்னும் யார் யாரெல்லாம் வருவார்களோ அனைவரையும் சேர்த்து கொண்டு ஒரு பலமான ஒரு கூட்டணியாக ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுக எதிராக களமாடுவதுதான் திமுகவை வீழ்த்துறதுக்கான ஒரு வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். And what is our next question? அடுத்த question வந்து முதல்வராக யார் வர வேண்டும்? ஓகே, எடப்பாடியாரே தான் வருவார். நம்ம எடப்பாடியார் வந்தால் பரவாயில்லன்னு எடப்பாடியாரே வரலாம். எடப்பாடியார் வருவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடியார் தான். பழனிசாமி வந்தால் தான் நல்லா இருக்கும். எடப்பாடியார் வந்தால் 2026 அவர் வந்தால் நல்லா இருக்கும். வெற்றி வாய்ப்பு அவர் தாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. எடப்பாடியார் தான். பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். பழனிசாமி ரெட்டால வந்தால் நல்லா இருக்கும். பழனிசாமி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் வரணும். ஆனால் எங்களை பொறுத்த அளவுக்கு ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? 71% எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓகே, முக ஸ்டாலின் 14% மக்கள், விஜய் என்று 12% மக்களும், வந்தா யார் வந்தா என்ன அப்படின்ட்டு 3% மக்களும் சொல்லி யார் வந்தா என்ன, ராம ஆண்டாலும் ராம. அந்த கொஸ்டின் தான் முக்கியம். யார் வந்தா என்ன அப்படின்னு சொல்ற மக்கள் எல்லாருமே என்னன்னா திமுக முன்னாடி ஓட்டு போட்டவங்க தான். சோ நாங்க இதுக்கு முன்னாடி திமுக தான் ஓட்டு போட்டோம், யார் வந்தா என்ன, எல்லாரும் அதான் பண்ண போறாங்க, கொள்ளை தான் அடிக்க போறாங்க வந்து அப்படிங்கிற மக்கள் தான். ஓகே, இதுல இன்னொரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய பர்சன்டேஜ். விஜய்க்கு அந்த அளவுக்கு அங்க ஒரு பெரிய சப்போர்ட் இல்ல, அங்க ஒரு கொஞ்சம் கணிசமான மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் வரட்டும், விஜய் வந்தா அவரு புதுசா வராரு. அவங்கலாம் யங்ஸ்டர்ஸா இல்ல நடுத்தர மக்களே அப்படிதான் பேசுறாங்க. அவங்க 12% ஃபார் விஜய் and 14% ஃபார் ஸ்டாலின். நிறைய இதுல வந்து பெண்கள் தான் வந்து விஜய் வந்தா என்ன, விஜய் புதுசா வராருல வரட்டும், அவருக்கும் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்த. எங்களுக்கு எப்பயுமே விஜய் தான். விஜய் வந்தா நல்லா இருக்கும் சார். இல்லைண்ணா விஜய் வந்தா நல்லா இருக்கும்ண்ணா. டிவிக்கு விஜய் வந்தா கரெக்டா இருக்கும். 2 பேரும் பார்த்தாச்சு, புதால் அவர் கூட வாய்ப்பு கொடுத்தோம். இல்ல, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப பேசுறோம். பெண்களுடைய ஓட்டுக்களை வந்து திமுக கவர்வதற்கு தான் இவ்வளவு பெரிய திட்டங்கள் போடுது. இவ்வளவு திட்டங்களையும் திமுகவிடம் பெற்றுக்கொண்டு பெண்கள் மட்டும் மாத்தி அப்படியே அந்த ஓட்டுகளை யாருக்கு போட்டாங்கன்னா, யாருக்கு தாவேகாவுக்கு போட்டாங்க அப்படின்னா திமுக அது ஒரு மிகப்பெரிய டென்ட்டை ஏற்படுத்தும். ஆண்கள் ஓட்டு போட்டா ஒரு தேர்தல் தான் ஜெயிக்கலாம், பெண்கள் ஓட்டு போட்டா ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு, ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை இந்த மகளிர் ஓட்டு என்பது மொத்தமா அவங்களுக்கு பாக்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெண்களுக்கு எல்லோருக்குமே ஆண்கள் மட்டுமே கோலோச்சக்கூடிய துறை அப்படின்னு சொல்லி 2 துறையை பெருசா பகுதியிலேருந்து பேசுவாங்க. ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். அந்த 2த்துலையுமே அந்த அம்மா நான் வேற லெவல் அப்படின்னு சொல்லி லீக்ல ப்ரூவ் பண்ணி காட்டினவங்க. ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஜெயலலிதா இருக்கும் வரை அந்த ஆட்சி நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ஊழல் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, அதெல்லாம் எதுவும் கவலை கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு என்று தமிழ்நாட்டினுடைய தாய் குலங்களை மொத்தமா ஜெயலலிதா அவர்கள் குத்தகைக்கு எடுத்து வச்சிருந்தாங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ அந்த இடத்தை வந்து விஜய் கொஞ்சம் பிடிக்கிறார் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. திமுக அரசாங்கத்துக்கு நம்ம இன்னொரு நெகட்டிவா பார்க்கக்கூடிய என்ன விஷயம்னா, அங்க களத்துல எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்குன்னா, இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இப்படிங்கிற விஷயமே வந்து மக்கள்கிட்ட ரெஃப்ளெக்ட் ஆயிருக்க பார்க்க முடியுது.
அந்த அளவுக்கு இதா இருக்கிற மாதிரிலாம் தெரியல. திமுக ஆட்சி மனுஷனை கொண்டு விட்ட திருடுறது தான் வேலையா இருக்குது. ஆட்சியே ஒன்றும் சரியில்லைங்க. ஒரு பஸ்ஸுக்கார் வந்து அங்க போமா இங்க போமாங்கிறாங்க. அந்த ஆட்டம். ஆமா ஆமா, பெண்கள்னா மரியாதையை நடத்த மாட்டேங்கிறாங்க. பாதுகாப்பு இல்லைங்க, சேஃப் இல்லை கேர்ள்ஸுக்குலாம். ரீசெண்டாக பார்த்தீங்களா ஒரு ஊரில் ஒரு பொண்ணு 4 பேர் இது பண்ணிட்டாங்களே. இந்த சேஃப்ல அந்த நைட்டில் எதாவது போக முடியல யாராலையுமே. இன்னும் செக்யூரிட்டிலாம் வேணும் ப்ரோ. இப்போ இருக்கிற ஆட்சி எதுவும் சொல்ல முடியல. காரணம் ஜனங்களுக்கு எதுவும் பண்றதில்ல எல்லாம் அவங்க தானே சாப்பிட்றாங்க. ஆட்சி ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்களே. எந்த திட்டமாக நீ சொன்ன திட்டத்தை எதுவுமே செயல்படுத்தின மாதிரி தெரில. அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலாம். ஒரு பொம்பளை 2 செயின் போட்டு போக முடியுதா? ஸோ அந்த அதிருப்தியுமே மக்கள்கிட்ட இருக்கு. இல்லை கண்டிப்பாக இந்த கோயம்புத்தூர் பெல்ட்னு எடுத்துக்கலாம். நான் சொல்றது இந்த கொங்கு மண்டலம் அதை சார்ந்து நடந்த பல முதியவர்களுடைய இரட்டை கொலை, வீடு புகுந்து வெட்டி கொள்வது, பண்ணை வீடுகளில் புகுந்து தாக்குறது, சட்டம் ஒழுங்குங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சனையாக ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நம்பர்ஸில் நம்ம இன்னும் சில ஆச்சரியமான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. என்னன்னா, ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் அது மிகப்பெரிய ஸ்வீப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்வதை நம்ம இந்த தொகுதியிலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஒருவேளை பிஜேபி அலையன்ஸ் இல்லாமல் ஏடிஎம்கே வந்து டிவிகே கூட போயிருந்தா ஒரு மிகப்பெரிய ஸ்வீப்பிங் மெஜாரிட்டியோட அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று டிவிகே ப்ளஸ் பிஎம்கே, ஏன்னா இன்னமும் பிஎம்கேவும் ஸ்ட்ராங்காக எந்த அலையன்ஸோட போகிறோங்கிறத சொல்லலை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசினதில் அவர் அதிமுகவுடன் போக விரும்பியதாகவும் மகன் வந்து பாஜகவுடன் போக விரும்பியதாகவும் சொல்றாரு. இப்போ அவங்களே 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. பட் எகெயின் டிவிகே பிளஸ் பிஎம்கேங்கிற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்பினேஷன்லாம் அந்த சேலம் மண்டலத்துக்குள்ளார ஒர்க் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஆமாம், நம்ம அதாவது டிவிகே பிஎம்கே வரும்போது இங்கே ஒரு கேஸ்ட் நியூட்ரலான ஒரு தலைவர் இருக்காரு, இங்கிட்ட ஒரு கேஸ்ட் ஒரு 1 year பெல்ட், அது ஒரு போலரைசேஷன் ஆகிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட டிஎம்கே அந்த இடத்துல 3வது இடம் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதாவது டிவிகே வித் பிஎம்கே வந்தா ஏடிஎம்கே அப்போ எடப்பாடி தொகுதியில வின் பண்ணும். பிளஸ் 2வது இடத்தை வந்து டிவிகே பிளஸ் பிஎம்கே அலையன்ஸ் இருக்கும். 3வது இடத்துக்கு தான் திமுக போகுங்கிற. ஓகே, அது வந்து எடப்பாடி தொகுதியை மையப்படுத்தி சொல்றேன். ஓகே, ஸோ அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு அங்க விஜயோடைய ஃபேக்டர் ஒரு எவிடென்ட்டா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் பிஎம்கேக்கு அங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உண்டு. அதனால அதை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. பட் எகைன் ஓவராலா இந்த எடப்பாடி தொகுதியினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறத நான் வெறும் எடப்பாடி தொகுதியினுடைய ரிசல்ட்டா பார்க்கல. இது ஒட்டுமொத்த சேலம் டிஸ்ட்ரிக்டினுடைய ரெப்ரசன்டேஷனாவே எடுத்துக்கிட்டோம்னா கூட எனக்கு தெரிஞ்ச அந்த ஒட்டுமொத்த சேலம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே கூடுமான வரை இப்படியான ரிசல்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ கடந்த முறை போலவே ஒரு தொகுதி விடலாம், அல்லது அந்த ஒரு தொகுதியும் சேர்த்து கூட ஸ்வீப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எடப்பாடி தொகுதியில நாங்கள் போயிட்டு எடுத்த அந்த சர்வேல எங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பதிவிட்டிருக்கோம். அடுத்து நாங்கள் எந்த தொகுதிக்கு போகணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை வந்து இந்த வீடியோடைய கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பாக ஏடிஎம்கே ஐடிவிங்க்கு நம்ம சொல்லிடணும். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக சில போர்ஷன்ஸை கட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்ணும்போது நீங்கள் எங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படலாம் வேணாம். எப்படியா இருந்தாலும் எங்களுடைய லோகோ பிளர் தான் பண்ண போறீங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க எடுத்த ரா ஃபுட்டேஜை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் அந்த லிங்கையும் போட்டு வச்சிடறோம். தேவைன்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. என்ன இது வரைக்கும் கண்டிப்பாக சார். அவன் முக்கியமான விஷயம், மேனிப்புலேட் பண்ணாதது, யாரிடமும் பைசா கொடுத்து இப்படி சொல்லுங்கன்னு சொல்லாமல் எடுக்கப்பட்ட நேர்மையான ஒரு சர்வே. நிறைய சர்வேஸ் வந்துட்டு இருக்கு, நம்மளும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். யாருடைய சர்வேவையும் நம்ம ஒப்பிட போறது இல்லை, யாருடைய சர்வேவையும் நம்ம குறைச்சு விமர்சனம் பண்ண போறதும் இல்லை. பட் எங்களை பொறுத்தவரை இந்த 100 சாம்பிளையும் நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வீடியோ சாம்பிளா நாங்க எடுக்கிறோம். வீடியோவில் அவங்களுடைய குரல்களை, அவங்களுடைய பதில்களை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதில்களின் அடிப்படையில் இந்த பர்சன்டேஜ் அரைவ் பண்ணி அந்த பர்சன்டேஜ் அவங்க முன்னாடி வச்சிருக்கோம். ஸோ பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் யார் பக்கம் 2026 அடுத்த தொகுதி என்ன தொகுதி அப்படிங்கிறத மக்கள் சொல்லணும். உனக்கு ஏதாவது பர்சனல் சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கா கிரண், எந்த தொகுதிக்கு போகலான்னு? எனக்கு வந்து பர்சனலாக அண்ணாமலை அவர்கள் எங்கே நின்னாரோ அரவக்குறிச்சிக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஆனால் திரும்ப அவர் அங்கே நிற்க மாட்டாரு அப்படின்னு ஒரு உள்ளூர் 200% நிற்க மாட்டாருங்கிறது உனக்கே தெரியும். ஆமா. ஸோ அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு இடத்துல நிற்கலாம் என்று தோன்றது. ஏன்னா கோயம்புத்தூர் சவுத் இல்லை திருநெல்வேலி போகலாம். ஒருவேளை அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ண விரும்பினாருன்னா நான் வந்து கோயம்புத்தூருக்குள்ளார அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எம்பி எலெக்ஷன்ஸ் பொழுது அவர் வந்து கோயம்புத்தூர்ல தான் நின்னாரு. மக்கள் அவரை பொதுவான தலைவராக பார்க்குறாங்க. மக்கள் அனைவருக்குமான தலைவராக பார்க்கும் பொழுது திரும்ப அவரை வந்து கோயம்புத்தூருக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்பொழுது அது அவர் மேலே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளே ஒரு கேஸ்ட் ஈக்குவேஷனை பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்குதோன்னு எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ அதனால என்கிட்ட கேட்டேன்னா அவர் சென்னை மாதிரியான ஒரு மாவட்டத்துக்குள்ளார, சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தினுடைய ஏதோ ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அவர் நிற்கும் பொழுது ஒரு காஸ்மோபாலிட்டன் ஓட்டர்ஸ் அவர் சந்திப்பார். அதில் கோயம்புத்தூர்காரங்களும் இருப்பாங்க, திருநெல்வேலிக்காரங்களும் இருப்பாங்க, மதுரைக்காரங்களும் இருப்பாங்க, டெல்டாக்காரங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து அவர் தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து செல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய
ஒரு எழுச்சியாகவும் அவரை மக்கள் ரிசீவ் பண்ற விதம் இன்னும் சரியாகவும் இருக்கும் நான் நம்புறேன். சி ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஹிம்செல்ஃப் அஸ் ஏ கொங்கு பேஸ்டு லீடர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாட் யூ திங்க்? இப்போ சென்னைனா நான் என்ன பார்க்குறேன்னா அர்பன் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இப்போ விஜயினுடைய அந்த ஸ்விங்கில் நிறைய பேர் அந்த விஜய் 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 அந்த மோகத்தில் இருக்காங்க. ஸோ மேபி அந்த ஒரு மோகம் இந்த ஒரு தேர்தலில் அண்ணாமலைக்கு சென்னையில் மட்டும் அது ஒரு பேக் ஃபயர் ஆகலாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். என்னது? கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா இப்ப அர்பன் அந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஹோல்ட் இருக்கதா பார்க்க முடியுது. அப்படின்னா கொங்குல விஜய்க்கு ஹோல்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி, அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. கோயம்புத்தூர் நார்த் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டிடியூன்சி சோ சேஃப் பெட்ல போலாம், சேஃப் பெல்ட்ட போய்க்கலாம். ஏன்னா கண்டினியூஸா ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு தேர்தலாம் தோத்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ 2022 தேர்தல் தான் பண்ணிருக்காரு. அதான் நம்ம அப்படி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு எம்பி எலெக்ஷன், நம்ம அரசியலுக்கு வந்து 3.5 வருஷம் ஆகுது. நம்ம அந்த மாதிரி சொல்றோம்னா யூசுவலா சோஷியல் மீடியால பாருங்க தோத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற அரசியல் அறிவு இருக்கிறவங்க 2 தேர்தலில் அவர் பங்கெடுத்திருக்காரு. 4 வருஷத்துக்குள்ளார அவர் 2 பெரிய எலெக்ஷன்ஸை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ தனிப்பட்ட காரணங்களுக்காக விமர்சிக்கிறவங்க அவர் எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். அதுக்கு நீ பதிலே சொல்ல முடியாது இல்லை. காலங்காலமாக அது விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். பட் பியாண்ட் தட் எனக்கு பர்சனலாக பார்த்தேன் அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ளார திரும்ப போயிட்டு அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் ஸ்டில் அஸ் யூ செட் மேபி ஒரு சேஃப் பெட்டுக்குள்ளார அவர் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் கண்டெஸ்ட் பண்ணுவாரா? சோ அதே ஒரு $1 மில்லியன். என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா சவுத்துல போட்டிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க ஊர்லயா? உன் தொகுதி கூட்டு பெரியார் எங்க? ராமநாதபுரம், சிவகங்கை, திருவாரணையா? எங்க? ராமநாதபுரத்துல. ஆக்சுவலி ராமநாதபுரத்துல இந்த பார்லிமெண்ட்லயே அவரை நிக்க சொல்லி சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. நாங்க இந்த எண்மணி மக்கள் போகும்போது ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஒரு கடத்தொரு முழுக்க கேட்டோம். அப்ப என்ன கேள்வி இருந்ததுன்னா, இந்த தொகுதியில பிஎம் மோடி நின்னா, மோடி அவர்கள் நின்னா நீங்க ஓட்டு போடுவீங்களா? தெரு முழுக்க போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்க நமக்காக சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா பாஜக என்ற ஒரு சாஃப்ட் கார்னர் பொதுமக்களிட அங்கே இருக்கு ராமநாதபுரத்தை பொறுத்தவரைக்கும். அப்பவுமே அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவுமே பேசப்பட்டது. அதாவது மோடி வந்து காசிலையும் அண்ணாமலை வந்து ராமநாதபுரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும், நல்ல சினிமா மாதிரி இருக்கு. ஸோ சவுத்தில் போட்டிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிஜேபிக்கு. லெட்ஸ் see, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மக்கள் அடுத்த தொகுதியாக மக்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீ ஏதாவது தொகுதி மைண்ட்ல வச்சிருக்கேன் அடுத்து இந்த தொகுதிக்கு தான் போகணும்? சொல்லியிருந்தேன் திருநெல்வேலி தான் போகணும். திருநெல்வேலி போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தலைவராக எடுக்கிறோம் நம்ம. இப்போ முதல்வர் தொகுதி எடுத்திருந்தோம், இப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய தொகுதி. ஸோ அடுத்து பிஜேபி தலைவராக இருக்க அந்த அவருடைய தொகுதி எடுத்து நயினார் நாகேந்திரனுடைய தொகுதியில் போய் அவர் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க தொகுதியில் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். சரி பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ துவாரகை அண்ட் தேங்க்யூ கிரண்.